வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய்ங்கிற ஆஸ்கார்டை வச்சு நம்ம அல்வா செய்யலாம். இது என்ன ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் செய்கிறது தான். இதுக்கு தேவையான அளவு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துங்க. தோலையும் அந்த விதை இருக்க பகுதியும் நீக்கிட்டு துண்டு துண்டாக நறுக்கிக்கணும். அதை காய் துருவுறதுல நல்லா துருவி வச்சுக்கணும். துருவிட்டு அதிகமாக தண்ணி இருந்தால் புழிஞ்சிடுங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடானதும் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க பூசணிக்காயை அதில் சேர்த்து வதக்கணும். எல்லாத்தையும் போட்டு அப்படியே நெய்யில் வதக்கணும், நல்லா வேகிற மாதிரி. பூசணிக்காய் நெய்லேயே வதங்கி நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெலாம் குறைஞ்சிரும் அதில் இருக்கிறதெல்லாம். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா கிளறி கொடுத்து நல்லா வதக்கணும். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டிலலாம் இதுதான் இப்போது அதிகமாக ஒரு நேரத்துக்கு போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த அல்வாவை நம்மளை வீட்லேயே செய்யலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டை வெந்துருச்சு. இப்போ 1 கப்பு பூசணிக்காய் துருவினதுக்கு 1/2 கப் சர்க்கரை போடுது. ரொம்ப இனிப்பு வேணுன்னா 3/4 கப் போட்டுக்குங்க. நல்லா பரட்டி கொடுத்தோம்னா தண்ணி ஊறி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். பூசணிக்காயில் இருக்க சர்க்கரையும் சேர்ந்து நல்லா லூஸாக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை கரைய நல்லா குளகுலன்னு வர ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா சுருண்டு வரும்போது தண்ணியெலாம் இஞ்சி நல்லா இருக்கும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டாச்சு. குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் போடலாம். நம்ம ஏலக்காய் பொடி தான் போட்டுக்குது. தண்ணியெலாம் நல்லா வற்றி சுருண்டு வரும்போது நம்ம எடுத்துக்கணும், இறக்கிடலாம். நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். காய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த சர்க்கரையும் காயில் இருக்க தண்ணியும் தனியாக இது பண்ணுது. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். நெய்யெல்லாம் இழுக்காது, நம்ம நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசம் கொடுக்குங்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கு. வதக்க முன்னால் 1 ஸ்பூன் ஊற்றிச்சு, இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிருக்கு. நல்லா பாகு சுண்டி கெட்டியாகும்போது நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது போல் இருக்கும். மேலே கார்னிஷிங்க்கு ஏதோ நட்ஸ் உங்களுக்கு கேட்டால் என்ன இருக்கோ போடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.